ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி ரொட்டீன் vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தேன், இன்றைக்கி என்ன சமைச்சேன், இன்றைக்கி எப்படி நாள் வந்து எனக்கு போச்சு அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஃபுல் டே vlog இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலை தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டுமே செய்யணுன்றதுனால நான் வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் வடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி ஒரு சைடு ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக உளுந்து, இஞ்சி, புளி, பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கி அப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கி அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியதான். சைட் பை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இட்லியுமே வெந்து போச்சு. ஸோ அதையுமே ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னியுமே அரைச்சிட்டேன். நான் சட்னி அரைக்க சொல்ல பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார சட்னி தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்து சாப்பாடு வடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்க அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளித்து இது கூடவே வெங்காயம் தாளிச்சிட்டேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது கூடவே அரைச்சி வச்ச தக்காளியுமே சேர்த்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, தனியாத்தூள், வெறுமிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து உப்பும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்து நான் தேங்காய் பால் வந்து சேர்த்து அப்புறம் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டேன். சாதமும் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். சாதம், முட்டை குழம்பு இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து பாய் சொல்லி கிஸ்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிட்டான் வேலைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா பாத்திரம் எல்லாமே கழுவணும். அதுக்கப்புறம் சரி ஓகே அவனுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கழுவலான்ற மாதிரி அவனுக்கு இட்லி ஊட்டினேன். அப்போ பார்த்திங்கன்னா கையில் அந்த டாய்ஸை வச்சுக்கிட்டு அம்மா பேபி வச்சுருக்க டாய்ஸ் நான் வச்சுருக்கேன்னா நீ தான்ப்பா அது, நீ தான் அதை வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நாள் ஒரு 6 வருஷம் ஆகுது. அது அப்படி தான் இருந்துச்சு. எப்படி எடுத்தான்னு தெரியல. கரெக்டாக வந்து அந்த வீடியோவில் இருக்க மாதிரியே அந்த கிளிகிளிப்பு காட்டி என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். சரி அப்படியே காட்டிக்கிட்டே நானும் வந்து பார்த்திங்கன்னா இட்லியுமே கையோடு ஊட்டி விட்டுட்டேன். அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் கழுவுனேன். பாத்திரத்தை எல்லாமே கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வேலையும் இல்லை. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அம்மா வந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி துணி போடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சமாக துணி இருந்ததுனால நான் வந்து துணி வந்து போடலை. அப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்க பார்த்திங்கன்னா அம்மா கூட பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோம், என்ன அவங்க வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படியே நான் காட்டியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இங்கே பாரு நாய் தானே நீ டாக். தானிஷ் ஒரு டாக். தான்மா வெயில் போகுது. இங்க வா சொல்லுவா. ஏபிசிடி சொல்லுங்க. இங்க பார்த்து சொல்லுங்க. ஏபிசி தானிஷ்மா சொல். ஏபிசிடி சொல்லு. சொல்லு. ஆகிட்ட. தானிஷை வந்து வண்டியில் வந்து தூக்கின்னு போகிறாங்க. தானிஷ் டாக் தானே. தானிஷ் டாக். நீ தான் டாக். அப்போ நாய் டாக்னா அப்போ எதுக்கு அந்த கயிறில் நீ கட்டுற? வண்டி வரும் பார்த்துக்கோ தானிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. டாகெல்லாம் கூட்டிகிட்டு போதான் வண்டி வந்து வேன் வருதான். நீ போறியா? நீ போ பரவாயில்ல. நீயும் பிளாக்கி கூட வேனில் போறியா? நீ எங்கே அமைதியாக இருக்கு? சரி விடு. அதில் ஒரு பேபி ஒன்று வரும். அந்த பேபியோட இது தானே அது. ஆயாக்கிட்ட எடுத்துக்காட்டு. அந்த பேபி வச்சுருக்கோம்ல அது ஆயாக்கிட்ட காட்டு. பேபி எடுத்துக்காட்டு. ஆயாக்கு பேபி எடுத்துக்காட்டு. பேபி இந்த கிளி 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 கிளின்னு வச்சுருக்குமே அதை எடுத்துக்காட்டு. ஆயாக்கிட்ட காட்டு. காட்ட மாட்டியா? அந்த பேபி டாய்ஸ் இருக்குல்ல அதே எடுத்து காட்டி அம்மா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டுது.
அவர் அந்த எடுத்துச்சான் பேபி பேபிடா அம்மா கொத்தி சொல்லு தேங்க்யூ சொல்லு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ 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 இசட் டபிள்யூ சொல்லிருக்கணும் தப்பு சொல்கிறேன் அது என்னது டபிள்யூ டபிள்யூ யூ சொல்கிறேன் டபிள்யூ வி டபிள்யூ டபிள்யூ ஆ ஆ இசட் ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பார்த்துட்ருக்காங்க ஃபோனில் அப்படின்னா தானிஷ் அதாவது என் பையனோட குழந்தையில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அதாவது நான் கொஞ்சம் மெமரிஸ்க்காக எடுத்து வச்ச வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து அம்மா வந்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க இவன் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் பாரு அப்போது என்ன சேட்டெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த இதுவெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க அவன் வந்து தானிஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா குழந்தை டாய்ஸ் வச்சுருக்க மாதிரி அதுவுமே அவன் தான். ஸோ அதை பார்க்குறதுனால அவன் சேர்ந்து என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேன் போட்டு ஓடுனியா நீ தானேஷ்? வெயிட் பண்ணு அது பார்க்கலாம் இரு. கேன் பாப்பா போடு. பாப்பா கேன் போடு. ஐயோ ஓடி கேட்டா நிக்குது. ஏதானா ஒரு சட்டை பண்ணியிருந்தா இருக்கும். கேன் எடுத்து போகிறது தூக்கிட்டு போய் இப்போ தண்ணி பிடிச்சி பாகுபலி தானிஷ் பாகுபலி குடலை கொண்டு போய் வைக்கிது தண்ணி பிடிக்குது பார்த்தியா? அப்போல்லாம் சுத்தமாக தண்ணிலனா அவருக்கு நல்லா ஜாலியாக ஆட்டம் தான். தூக்க முடியல போகுது தூக்கிட்டியா இல்லையா தள்ளி இப்போ தூக்க முடியல ஊட்டின் போகுது தானேஷ் இங்க வந்து பாரு பேபி என்ன பண்றது பாரு நீ பாக்கலையா? பேபி என்ன பண்ணு பாரியா வெயில்ல போற நாய் வந்து என்ன பண்ண போகுது? பாத் பண்ண போகுது. ஆயா வா இங்க என்கிட்ட வா. நீ அங்க போகாத தண்ணி போட. தானேஷ் சரி வா ஸ்கூல் போலாம் வா. வா அப்ப பாஷ் பண்ணு நீ அதை நீ வாட்டர் ஒன்றும் பண்ண தேவல. நீ கிட்ட போனீன்னா நான் உன்னை ஸ்கூல் கூட்டிட்டு போவேன். ஸ்கூல் கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். தானேஷ் இங்க வா நான் கூட்டிட்டு போயிடுவேன். அப்போ அமைதியாக இங்கே விளையாடு. இங்கே ப்ளே பண்ண அங்கே போகக்கூடாது. பாத் பண்ணட்டும் பிளாக்கி என்ன பிளாக்கி பாத் பண்ணட்டும். ஆயா வந்து பாத் பண்ண வைக்குது பிளாக்கியை. இப்போ ஷாம்பு போட்டு ஆயா வாஷ் பண்ணுது. என் தண்ணியில் விளையாடுனா கண்டிப்பாக நான் பிடிச்சி கொடுத்துருவேன். ஆட்டோ வந்துட்டீங்களா? அப்போ இங்கே வா இப்போ நான் கூப்பிடுவேன். சரி வா நம்ம போகலாம். பைக்கில் போகலாம் வா. பைக்கில் போயிடலாம். அப்போ கம்முன்னு இரு சைலண்ட்டாக இரு. நீ அங்கே போகாத தண்ணியில் போகாது வாட்டரில் போகக்கூடாது. வாட்டரில் போனீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். அது வாஷ் பண்ணட்டும் பாத் பண்ணட்டும். நீ வா கத்தக்கூடாது. அதே ஷூஸ் சொல்கிறேன். நீ ஷூஸ் பண்ணு ஃபஸ்ட்டு. இங்கே வா ஆயா நான் இதான் நீ வந்து வா. நீ போகலாம் வா. நீ தண்ணியில் பாரு. அந்த தண்ணியில் எப்படி பண்ணி விட்ட பாரு. இது பாரு அப்படி பண்ணலாமா? வாட்டர் அப்படி பண்ணலாமா? வாட்டர் அப்படி பண்ணக்கூடாதாச்சு. நீ ஏன் வாட்டர் அப்படி பண்ண? பிளாக்கி பாத் பண்ணுற வாட்டரை எதுக்கு நீ என் மாதிரி பண்ணுற? இங்கே வா அம்மா கிட்ட. அதை பண்ணக்கூடாது சொன்னல. சரிப்பா போகலாம் வா. வேண்டாம் நீ இது மாதிரி ஆய் தண்ணி அதெல்லாம் வந்து என்னென்ன வந்து ஷூஸ் சொல்கிற? இங்கே வா. நீ அங்கே போகாத கிட்ட போகாத. சோப்பு அதெல்லாம் சோப்பு ஷாம்பு. தானேஷ் வான்னு சொன்னேன்.
வாமா 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 கிட்ட ஓடியா அம்மா கிட்ட வா நான் வா போலாம் வா சரி வா போலாம் வா நீ மதிக்க மாட்டே வா நீ வா நீ போலாம் வா நீ போலாம் வா நீ தான் மதிக்க மாட்டியா வா போலாம் ஸ்கூல் போலாம் வா நீ ஷூஸே பண்ணல என்ன அடிக்கிற என்ன எதுக்கு அடிக்கிற சரி வா நீ போலாம் வா நீ அங்கே போறியா போ ஏன் போற இந்த பாரு அங்கே போகக்கூடாது புரியுதா அங்கே போகாத நான் சொல்கிறேன் உன்னை திருப்பி நீ அங்கே தான் போவேன்னு போகிறேன் பிளாகி பாத் பண்ணிட்டு வரட்டும் நாய் தான் பாத் பண்ணுது அது பாத் பண்ணிட்டு வரட்டும் நீ போகாதாங்க இப்போ பாரு பிளாக் எப்படி ஓடி வரப்போகுது இப்போ தண்ணி தெரிச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரும் இப்போ பிளாகி பத்தியா ஏய் சூப்பராக குளிச்சிச்சுடா அது நீங்கள் வா தானேஷ் ஏய் பிளாகி பாத் பண்ணிடுச்சு வா பிளாகி வா நீ வா தானேஷ் வா ஆயா வந்து வா இது பண்ணிட்டு வர அதை எடுத்து வச்சு வர வா வாமா ஓடியா அதெல்லாம் எடுத்து வச்சு வரட்ட வா நீ வா வாடாமா ஜக் எடுத்துட்டு வா போ ஆஹா ஜக் எடுத்துட்டு வா எடுத்து போய் பாத்ரூம்ல வை வா ஏதோ வந்து விட்டடா கிளிப் போட்டு காய வை கிளிப் எடுத்து காய வை கிளிப்பு போடு ஏ சூப்பர் கிளிப் பாக்ஸ் எடுத்துனா கிளிப் எடுத்துனா பாக்ஸ் எடுத்துனா கிளிப் பாக்ஸ் இப்போ அவர் ஊத்திட்டாரு இங்க வந்து வை தானிஷ் வா கிளிப் பாக்ஸ் இங்க வை வா பிளாகி சோறு வேணுமா கேளு சோறு கேளு பிளாகிக்கு சாப்பாடு வேணுமா பிளாகிக்கு சோறு வேணும் பிளாகிக்கு சாப்பாடு போட்டுடலாமா தானிஷ் ஸ்கூலில் விட்டுடலாம் இல்லை பிளாகிக்கு சாப்பாடு போட்டுட்டு தானிஷை வந்து ஸ்கூலில் விட்டுடலாம் கொடுக்கலாமா ஆயா எடுத்துகிட்டு வருதான் பிளாகிக்கு சாப்பாடு கொடுக்கலாமா பிளாகிக்கு சாப்பாடு வேணுமா ஏய் வால் நிறைய ஆட்டுதுமா வேணுமா என்ன சாப்பாடு வேணும் எக் ரைஸ் வேணுமா கர்ட் ரைஸ் வேணுமாடா உனக்கு டேய் பிளாக் இங்கே எக் ரைஸ் வேணுமா கர்ட் ரைஸ் வேணுமா உனக்கு இல்லையா உனக்கு இல்லை பிளாக்கி இல்லை சோறு இல்லை இரு பிளாக்கி உனக்கு சோறு கிடையாது சோறு இல்லை உனக்கு சொல்லு அவ சொல்லு இல்லையா சிரிக்கு தெரியுமா இன்னும் கோவம் வருது இல்ல பிளாக்கி நோ சரி வைக்கலாம் வச்சிடலாமா பிளாக்கிக்கு சாப்பாடு இறங்கு தானேஷ் பிளாக்கிக்கு சாப்பாடு வச்சாச்சு ஏய் காலையிலேருந்து நீ தானே சொல்லியிருந்த இட்லி வை சோறு வைன்ட்டு பிளாக்கி சோறு வச்சாச்சா பிளாக்கிக்கு சோறு வச்சுட்டுமா ஓகேவா தானிஷ் ஓகேவா பிளாக்கி பற்றியா சாப்பாடு சாப்பிடுது பிளாக்கி வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் பிளாகி பால் வைக்கிறோம் பால் குடிக்கிறான் நாய் குடிக்கிட்ட நீ எழுந்து வா மேடம் கிட்ட நான் இதை அனுப்பி வைக்கிறேன் ஆயா மேலே ஏறி நின்று சேட்டை பண்ணுறான் மேடம் நீங்கள் வாங்க வந்து தானிஷை வந்து கூட்டின்னு போங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தானிஷ் வந்து மேகி கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அப்புறம் முட்டைலாம் போட்டு மேகி செஞ்சு கொடுத்தேன். சூப்பரா சூப்பர் சொல்லு. சரி சாப்பிடு.
இப்போ பார்த்தீங்கன்னா மேகி எல்லாமே சாப்பிட்டு அவனும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, அவனும் தூங்கிட்டு இருக்கான். நம்ம இப்போ இந்த டைம் பெருக்கிடலாம் வீட்டையும் வெளியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கட்டில் கீழே பார்த்தா பிளாக்கி தான் படுத்துட்டு இருந்தான். சரி வாப்பா அக்கா வந்து பெருக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கூப்பிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வராமல் தான் இருந்தான். அதுக்கப்புறமேட்டு அவன் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானுமே பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம குப்பை. அவங்க ஆயா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பிஸ்கெட் சாக்லேட் அதெல்லாம் போட்டுட்டு செம்ம குப்பை போட்டு வச்சுருந்தான் டஸ்ட்பினில் போடாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாக பெருக்கி குப்பை எல்லாமே வாரிட்டேன். அதுக்கப்புறம் வெளியவும் வந்து மண்ணாக இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாக்கிக்கு உடம்பு ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு வந்து நல்லா பெருக்கி கழுவி தான் விட்டுருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்துச்சு. மறுபடியும் நான் ஒரு தடவை எல்லாமே ஃபுல்லாக பெருக்கி கிறுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானிஷுமே நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்டிங் வேலைலாம் இருக்குது. ஸோ அவனை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு எழுத வைக்கணும்னு நினைக்கிறேன். எழுதுவானான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு என்ன செய்யணுன்ட்டு டிஃபன் வந்து பார்க்கணும். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் அப்புறம் நைட்டு வந்து என்ன செய்யலான்ட்டு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பெருக்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தானிஷுமே எழுந்துட்டான். அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து எதனா கொடுக்கலான்னு நினச்சேன். அவன் எதுவுமே வேணான்ட்டான். ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனை பார்த்தீங்கன்னா நான் ரைட்டிங் எழுத உட்கார வச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு எழுத வச்சு. கொஞ்சம் எழுத அடம் பண்ணான். பட் ஆனால் நான் வந்து எழுத வச்சோடனே அவன் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டான். அப்பயும் இப்படி அப்படின்னுட்டு தான் எழுதிட்டு இருந்தான். அப்புறம் எழுதிலாம் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து செய்யணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக உப்புமா தான் பண்ணலான் இருக்கேன். ஸோ இவனுக்கு எழுதி முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் வந்து உப்புமாவும் செய்ய போகிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலாப்பழம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து கட் பண்ணி அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே போய் சமைக்கணும். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.